ஹாய், என் பேர் சுபாஷ். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம், அப்புறம் கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ ஸ்கீமான பிபிஎஃப் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பிபிஎஃப் சம்மந்தப்பட்ட இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிபிஎஃப்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோலையும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ ஸ்கீமான என்எஸ்சி. இந்த என்எஸ்சி அப்படின்னா என்ன, இந்த என்எஸ்சி பற்றின A to Z டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் சேவிங்ஸ்க்கான வழிமுறையை அந்த வீடியோ வேணாம், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்எஸ்சி, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இந்த ஸ்கீம் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா May 9, 1989. இந்த ஸ்கீமோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கணும்னா மினிமம் ஒரு 1000 ரூபா இருந்தாலே போதும். வருஷத்துக்கு இந்த 1000 ரூபா டெபாசிட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ லிமிட் கேட்டீங்கன்னா லிமிட்டே கிடையாது. மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இது ஒரு லாங் டேர்ம் ஸ்கீம்னால இந்த ஸ்கீமோட லாக்அப் பீரியட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஒன்ஸ் நீங்கள் பணத்தை போட்டீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பணத்தை எடுக்க முடியும். நீங்கள் போகிற பணத்துக்கு வந்து வட்டி விகிதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7.7% ஆனுவலி. இந்த அக்கௌண்ட்டை வந்து யாரெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். பட் ஓப்பன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். மைனர் ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அந்த மைனரோட வயசு வந்து 10 வயசுக்கு மேலே இருக்கணும். இந்த என்எஸ்சி ஸ்கீமோட அக்கௌண்ட் வந்து எங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேங்க்ஸில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணுறதுக்கான வசதியும் இருக்குது. அப்புறம் இந்த என்எஸ்சி ஸ்கீமோட அக்கௌண்ட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமான அக்கௌண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹோல்டர் அக்கௌண்ட். அதாவது தனிநபராக போயிட்டு நாமினி இல்லாமலே போயிட்டு தனிநபராக போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து சிங்கிள் ஹோல்டர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஜாயிண்ட் A டைப் அக்கௌண்ட். அதாவது மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் வரைக்கும் இது அலௌடு. ஸோ 3 நபர்களாக போயிட்டு சேர்ந்து கூட அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதான் ஜாயிண்ட் A டைப் அக்கௌண்ட். ஒன்ஸ் அந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் வந்து இந்த 3 நபருமே கண்டிப்பாக வரணும் சைன் போடுறதுக்கு. அப்படி சைன் போட்டால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பணத்தை எடுக்க முடியும். அப்புறம் ஜாயிண்ட் B டைப் அக்கௌண்ட். ஜாயிண்ட் B டைப் அக்கௌண்ட்டும் சேம் ஜாயிண்ட் A டைப் மாதிரி தான். மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் வரைக்கும் அலௌடு. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்ன, ஒன்ஸ் இந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் வந்து இந்த 3 நபர்களும் வந்து சைன் போடணும் அப்படி அவசியம் இல்லை. எதுக்குன்னா ஜாயிண்ட் B டைப் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு நம்பர் வந்து சைன் போட்டாலே போதும், இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஜாயிண்ட் Bயில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். இப்படி தான் வந்து ஒரு 3 விதமான அக்கௌண்ட் டைப்ஸ் வந்து இந்த என்எஸ்சி ஸ்கீம்குள்ளே இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் என்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, இந்த என்எஸ்சி அக்கௌண்ட்டை 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வாய்ப்பு கிடையாது. நீங்கள் 5 வருஷம் முடிச்ச அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஒருவேளை வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டு வந்து டெத் ஆகிட்டாங்க, அப்படி இல்லைன்னா கோர்ட் ஆர்டர் எதுவும் வந்திருக்கு அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து டெத் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணல இருந்து 1 வருஷத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த டைம்ல அந்த பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் தான் திருப்பி தரப்படும். அதுக்கான வட்டி எதுவுமே திருப்பி தர மாட்டாங்க. இன்கேஸ் 1 இயர் தாண்டிடுச்சு, அதாவது அடுத்த சினாரியோ அப்படின்னா 1 இயர் தாண்டிடுச்சு, பட் 3 வருஷத்துக்குள்ள தான் இருக்கு அப்படின்னா வட்டி கிடைக்கும். அந்த வட்டிக்கான விகிதம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் இருக்குல்ல, அந்த சேவிங் ஸ்கீமோட அந்த வட்டி விகிதம் இருக்குல்ல, அதுக்கு தகுந்தாப்புல அந்த வட்டி கிடைக்கும். இந்த என்எஸ்சி வட்டியான 7.7% கிடைக்காது. இன்கேஸ் அடுத்த சினாரியோ அப்படின்னா 3 வருஷம் தாண்டிடுச்சு, பட் 5 வருஷம் இன்னும் ஆகல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த டைம்ல எப்போ க்ளோஸ் ஆகுதோ அந்த டைமுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி திருப்பி தருவாங்க. இந்த மாதிரி ஒரு 3 சினாரியோ வந்து இந்த என்எஸ்சி ஸ்கீம்குள்ள இருக்கு. அப்புறம் வந்து டாக்ஸ் டீடைல்ஸ். நீங்க கட்டுறீங்களா, அதாவது என்எஸ்சி ஓப்பன் வந்து போற பணத்துக்கு வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜியூம் பண்ணி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80Cல கணக்கு காமிச்சிக்கலாம். அப்படியே கணக்கு காமிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் உங்கள் அந்த ஓவரால் இன்கம்ல ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகிட்டு நீங்கள் கட்டுற அந்த இன்கம் டேக்ஸை வந்து சேவ் பண்ணிக்கலாம். பட் April 1 எல்லாருமே வந்து எப்படி மூவ் ஆச்சுன்னா நியூ டேக்ஸ் ரெஜியூம் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. நியூ டேக்ஸ் ரெஜியூம்னு வரும்போது வந்து செக்ஷன் 80C வந்து அந்த ஆப்ஷனே நியூ டேக்ஸ் ரெஜியூம்னு இருக்காது. என்எஸ்சிலேருந்து இந்த என்எஸ்சி ஸ்கீமில் நீ போகிறீங்களா, அதுலேருந்து வருது இல்லை வட்டி, அந்த வட்டி பணத்துக்கு வந்து டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக டேக்ஸ் கட்டி ஆகணும். ஃபர்ஸ்ட் 1 to 4 இயர்ஸ்க்கான அந்த வட்டி கிடைக்கல, அந்த வட்டிக்கு வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஏன்னா அந்த வட்டி கிடைக்கிற அமௌண்ட் வந்து மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறாங்க. அந்த வருஷம் வந்து திருப்பி அந்த வட்டியை போட்டு அந்த வட்டி ஓவராலாக அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து மறுபடியும் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 1 to 4 இயர்ஸ் வந்து அந்த வட்டி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அந்த வட்டிக்கு வந்து நீ டேக்ஸ் கட்ட தேவையில்லை. பட் இந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் வந்து ஓவரால் வட்டி அமௌண்ட் இருக்குல்ல, அதாவது மினிமம் நீங்கள் வந்து 1 lakh போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வட்டி டோட்டலாக 5 வருஷத்துக்கு எவ்வளோ பார்த்தா 44,000 கிட்ட வரும். ஸோ அந்த 44,000க்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். பிபிஎஃப்ல என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கும் அப்புறம் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம். பட் என்எஸ்சியில் வந்து ஓவராலாக அந்த 5 இயர்ஸ் முடிச்ச பிறகு வரக்கூடிய அந்த வட்டி பத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். அப்புறம் லோன் ஃபெசிலிட்டிஸ்.
நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, திடீர்னு வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அதாவது கடன் தேவைப்படுது. அந்த டைமில் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணால் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சி எடுக்க தேவையில்லை. உங்ககிட்ட இருக்க அந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஒரு வருஷம் முடிச்சிருப்பீங்களோ இல்லை வந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் 2 இயர்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட இருக்க அந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த சர்டிஃபிகேட்டை அடமானம் வச்சு பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம். லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்எஸ்சி ஸ்கீமில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குல்ல, அந்த பணத்துக்கு 80 to 90% வரைக்கும் லோன் அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். அந்த லோன் அமௌண்ட்டுக்கான வட்டி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேங்க் வேஸ் வந்து மாறிட்டே இருக்கும். பட் கண்டிப்பாக வந்து என்எஸ்சி கொடுக்குற 7.7% வட்டி இருக்குல்ல, அதோட அதிகமாகவே தான் இருக்கும். இந்த லோன் அமௌண்ட் வந்து எப்போக்குள்ள ரீபே பண்ணணும், அதை திருப்பி கட்டணும் பார்த்தீங்கன்னா, இந்த என்எஸ்சி இருக்குல்ல, அந்த என்எஸ்சி பீரியட் இருக்குல்ல, அந்த 5 இயர்ஸ், இந்த 5 இயர்ஸ் முடியறதுக்குள்ளே நீங்கள் கட்டி ஆகணும். அதாவது 2வது வருஷம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, இந்த 3 வருஷத்துக்கு அடுத்த இருக்க 3 வருஷத்துக்குள்ளே இந்த நீங்கள் வாங்கின அந்த லோனை வந்து கட்டி ஆகணும். அப்படி கெட்டலை அப்படின்னா எந்த பேங்க்ல நீங்கள் வச்சிருந்தீங்களோ அந்த பேங்க்ல அந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட் இருக்கு, அந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து க்ளோஸ் ஆகும்போது அதில் இருக்க மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்குல்ல, அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்லேருந்து அந்த கடனை எடுத்துப்பாங்க. ஸோ இதான் வந்து ரூல். இந்த வீடியோவில் என்எஸ்சினா என்ன பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புகிறேன். உங்களுக்கு இந்த என்எஸ்சி மூலமாக உங்கள் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அறிகுறி மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா வீட்டிலும் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாமே அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்தான், அப்புறம் வந்து அவங்கவுங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் பொறுத்தா வந்து இந்த சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது சில பேர் வந்து ரொம்ப சேஃபாக மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி பிபிஎஃப் அப்புறம் வந்து என்எஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து எதை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட், அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி ஏரியாவுக்கு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேவிங்ஸ் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்கவுங்க மைண்ட் செட் பொறுத்து தான். இதுதான் போகணும் இதெல்லாம் போகணும் அப்படின்னா அதுவுமே கிடையாது. உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன் பொறுத்து, உங்கள் ரிஸ்க் மைண்ட் பொறுத்து, நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அந்தந்த ஸ்கீமை பார்த்து நீங்கள் தாராளமாக சேவிங்ஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்கள் தொடங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு உங்களை தான் மீட் பண்ணுறேன். பாய்.